வேதாரண்ய மக்களே, உங்களுக்காண்டி அந்த அப்டேட்டு. இந்த பஸ்ஸு வந்து உங்களை விட்டு பிரியறதுக்கு முன்னாடி நீங்கள் அலர்ட்டாக இருந்துக்குங்க, இல்லைன்னா இந்த வண்டி உங்களை விட்டு போய்டும். திருச்செந்தூர் வழி பட்டுக்கோட்டை, தொண்டி, ராமநாதபுரம், சாயல்குடி, தூத்துக்குடி. ஸோ வேதாரண்யத்தில் இந்த வண்டி ஆப்ரேட் ஆகாது அப்படி தான் கேள்விப்பட்டேன். ஸோ எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, இருந்தாலும் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு அட்வான்ஸாக. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் அட்வைசர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஊரான வேதாரண்யம் வந்திருக்கேன். வேதாரண்யம் நாகப்பட்டினத்தில் ஒரு முக்கியமான ஊர், ஒரு கடற்கரை ஊர்னு சொல்லலாம். கடற்கரை ஒட்டி இருக்குது. இங்கேருந்து கொடியாக்கரை இருக்குது, அதான் லாஸ்ட்டு பாயிண்ட்டு. ஒரு தீவு மாதிரி, எப்படி தனுஷ்கோடி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். அது நான் போனதில்லை, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்தால் கவர் பண்ணலாம். பட் நான் இப்போ பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன், ஓகேங்களா. ஸோ பஸ்ஸஸ்லாம் இருக்கு பாருங்க, வரிசையாக பஸ் நிற்கிறாங்கல்ல. இந்த பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை போகிறது, சிடிசி வந்து அங்கேருந்து வந்திருக்கு சென்னையிலேருந்து. சும்மா கத்திரிக்கெலாம் வந்துட்டு திருப்பி போகிறாங்க நாகப்பட்டினம் வண்டி. அதே மாதிரி லோக்கலில் போகிற வண்டி திருச்சி வேணால் போயிடுச்சு. திருத்துறைப்பூண்டி அந்த மாதிரி வண்டி, இது நாகப்பட்டினம் போகிற ப்ரைவேட் பஸ்ஸு, செந்தில் பஸ் சர்வீஸ். இதில் லாங் ரூட் பஸ்ஸும் நிறையா போய்ட்டுருக்கு. எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா இப்போது திருப்பூர், சேலம், ராமேஸ்வரம், அப்புறம் திருச்செந்தூருக்கு போகுது. ஸோ திருச்செந்தூருக்கு இனிமேல் தான் வரும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:40 ஆகுது. உங்களுக்கு இங்கே வர டைம் தான். வந்துட்டு இங்கே டிபார்ட் ஆவாங்க. ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரூட் வண்டி வேதாரண்யத்துலேருந்து திருச்செந்தூர். நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது அந்த வண்டிக்கு. ஏன்னா இந்த ஏரியாவிலேருந்து உங்களுக்கு வந்து வண்டி கிடையாது. உங்களுக்கு வந்து திருத்துறைப்பூண்டிலையும் கிடையாது. அப்புறம் உங்களுக்கு பட்டுக்கோட்டையெல்லாம் வந்து நல்ல நிறைய பேர் ஆக்குபன்சி இருக்கும். ஈஸியாகலே கம்ப்ளீட்டாக போகுது. இங்கேருந்து ஆரம்பித்தா ஈஸியாக தான் கடைசி வரைக்கும். ஸோ அந்த வண்டிக்கு தான் நம்ம வெயிட் பண்ணுறோம். நான் ட்ராவல் பண்ண போகிற ஊர் பார்த்திங்கன்னா மேபி தொண்டி இல்லை ராம்நாடு. ஸோ எந்த ஊர் நான் பண்ணுறனோ அப்படியே வண்டி பஸ் ஏறிட்டு சொல்கிறேன். நாகப்பட்டினம் வண்டி கிலோமீட்டருக்கு வேளாங்கண்ணி நோக்கி. இந்த பக்கம் பார்த்தா திருச்சிக்கு போகிற வண்டி நிற்கிது. வழி திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, தஞ்சாவூர், நியூ பஸ் ஸ்டாண்டு, திருவெரும்பூர். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஆர்எஸ் மணி அருள் நிற்கிது. திருத்துறைப்பூண்டி போகிறது, வேதாரண்யம் திருத்துறைப்பூண்டி. நீங்கள் பார்த்துருக்க பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பிராண்ட் நியூ பஸ்ஸுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ரூட் பஸ் கிடையாது. நான் தெளிவாக உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். இதான் பஸ்ஸு திருச்செந்தூர் போகுது வேதாரண்யத்துலேருந்து, BS6. பஸ்ஸில் ஏறியாச்சு. நம்ம டைம் பாருங்கள், 8:10க்கு தான் வந்திருக்கு. கொஞ்சம் அந்த வண்டி கிடையாது இது. இது பார்த்தீங்கன்னா மதுரைக்கு போகிற வண்டி, BS6. கைஸ்னா டிக்கெட் வாங்கிட்டேன். ஸோ நான் ட்ராவல் பண்ணுறது பார்த்திங்கன்னா வேதாரண்யத்துலேருந்து ராமநாதபுரம் ட்ராவல் பண்ணுறேன். டிக்கெட் பேர் வந்து 165 வாங்குகிறாங்க. இதே நீங்கள் வந்து வேதாரண்யத்துலேருந்து நீங்கள் திருச்செந்தூர் போகிறா இருந்தால் உங்களுக்கு வந்து 300 சார்ஜ் பண்ணுறாங்க, 300 ரூபா. டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 376 கிலோமீட்டர் வரும் வேதாரண்யம் டு திருச்செந்தூர். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த பஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஈஸியெல்லாம் போகும், ஒரே ஸ்ட்ரெயிட் ரூட் தான். ஸோ இங்கே பாருங்களேன், சூப்பராக கிடக்காருங்க தண்ணி. இது வந்து காவேரியுடைய உபரி ஆறாது. அதனால் காவேரியில் திறந்து விட்டாங்கன்னா மன்னார்குடி வழியாக அந்த பக்கம் வந்துடுமா தண்ணி. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறோம். நமக்கு இந்த வண்டி வந்து கொடுத்துருக்காங்களாம். இது வரைக்கும் BS4 ஓடிட்டு இருந்துச்சு, ப்ரோட்டோடைப் வண்டி திருச்செந்தூருக்கு. இப்போ வந்து இன்னையிலேருந்து அதான் நான் ட்ராவல் பண்ணுறேன். இன்னையிலேருந்து வந்து இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா 22. ஆல்ரெடி மதுரைக்கு ஓடிட்டு இருந்துச்சு BS6 புது வண்டி. இப்போ திருச்செந்தூர் கொடுத்தாங்க. ஸோ வேதாரண்யம் டு திருச்செந்தூர் இந்த BS6 ஓடிட்டு இருக்கு. இதை பாருங்கள் வேதாரண்யம் சைடு. ஸோ இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு. மார்ச்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை ஆகுமா. இன்னும் இப்போ
கொதிக்க கூட வரல, இப்போ தான் டைம் எடுக்கும். நமக்கு முன்னாடி போகிறது பார்த்தீங்கன்னா திருச்சி நினைக்கிறேன். திருச்சி தான் போகுது. ஆயக்காரன்புலம். வேதாரண்யம் ஊராட்சி ஒன்றியம், ஆயக்காரம்பலம் ஊராட்சி. சூப்பராக இருக்குல்ல. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டு போட்டிருக்காங்க உங்களுக்கு ரூஃபிங்லாம். ஸோ வெயிலெலாம் பிரச்சனை கிடையாது, வெயிலெலாம் வராது. பஸ் ஸ்டாப்பு, சூப்பர் பஸ் ஸ்டாப்பு. கைஸ், இந்த பக்கம் போனால் திருத்துறைப்பூண்டி போயிடலாம். இந்த வருதா இருங்க வண்டி. வேதாரண்யம், நம்ம பட்டுக்கோட்டை லைன் போகிறோம். இந்த ஊர் பார்த்திங்கன்னா வாய்மேடு. இது முக்கியமான ஜங்ஷன். இங்கேருந்து ரூட் டைவர்ட் ஆகுது. முத்துப்பேட்டை 18 கிலோமீட்ரு, பட்டுக்கோட்டை 39 கிலோமீட்ரு. துளசியாப்பட்டினம். தில்லை விளாகம். முத்துப்பேட்டை, திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள முத்துப்பேட்டைக்கு வந்திருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:15. முத்துப்பேட்டை தர்காவது 9:15. பட்டுக்கோட்டை ரீச் பண்ண போகிறோம். இப்போ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் இருக்குது. ரைட்டு போனீங்கன்னா 50 கிலோமீட்டரில் நீங்கள் தஞ்சாவூர் ரீச் பண்ணிடலாம். மதுக்கூர் 13 கிலோமீட்டர்.
வெல்கம் டு பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட். பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டோம். ராமேஸ்வரம் வண்டி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:55. டைம் பார்த்தீங்கன்னா 9:55. 10 மணி 5 நிமிஷம் இருக்குது. பஸ் ஸ்டாண்டில் ஒரு 10 நிமிஷம் பிரேக்கு. டைம் இல்லை, ஏன்னா லேட்டாக தான் இங்கே வண்டி எடுத்தாங்க. டிரைவர் வந்து இல்லாதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி வண்டியும் மாறி இருக்குது. ஸோ இந்த வண்டி தான் பெர்மனெண்ட்டாக பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் இப்போதைக்கு இந்த வண்டி தான் ஓடுது. BS6 BS4 ப்ரோட்டோடைப் மாடலில் தான் ஓடிட்டு, ஹைடெக் படி தான் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ BS6 கொடுத்துருக்காங்க. நல்ல வண்டி. பட் சில இஷ்யூலாம் இருக்குது. நான் எண்ட் ஆஃப் த வீடியோ சொல்கிறேன் உங்களுக்கு. வேதாரண்யம், பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி, மதுரை வழியாக மதுரை போயிட்டு இருந்த வண்டி இது. அது மதுரை அழிச்சிட்டாங்க பாருங்க. திருச்செந்தூர் வழி பட்டுக்கோட்டை, தொண்டி, ராமநாதபுரம், சாயல்குடி, தூத்துக்குடி. கைஸ், இப்போ நம்ம வந்திருக்க ஊர் பார்த்தீங்கன்னா அதிராம்பட்டினம். ஸோ இங்கேருந்து ரைட் எடுத்தோம்னு வச்சுங்களேன், நம்ம திருச்செந்தூர் போயிடலாம். 301 கிலோமீட்டர் திருச்செந்தூர். தூத்துக்குடி 267. 10:25 அதிராம்பட்டினம் டைம். 10:25 அதிராம்பட்டினம். இதான் அதிராம்பட்டினம் பஸ் ஸ்டாண்டு. சிதம்பரம், ராமநாதபுரம். பேட்டரி சார்ஜரு கடல் தெரியுது பாருங்க. தெரியுதுங்களா? கொஞ்சம் லாங்கில் தெரியும். டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி எக்ஸாக்டாக. இப்போ நம்ம வந்திருக்க ஊர் பார்த்தீங்கன்னா கட்டுமாவடி, ஈசிஆர் ரோடு. கைஸ், இப்போ நம்ம ரீச் பண்ணியிருக்க ஊர் பார்த்தீங்கன்னா மணமேல்குடி.
முக்கியமான ஒரு இந்த பெல்ட்டில் மணமேல்குடி வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு ஏரியா. ஒரு பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பிங்காக இருக்கட்டும், இல்லை மெடிக்கல் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நிறைய பேர் இங்கே பயணிப்பாங்க. கடற்கரை ஓரத்தில் ஒரு முக்கியமான ஊர். ஸோ பக்கத்தில் இருக்க இந்த அம்மன்பட்டினம், கோட்டைப்பட்டினம், இந்த பக்கம் இந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து இந்த பக்கம் வருவாங்க. பதினொன்று 15 மணமேல்குடி. இங்கேருந்து மீமசல் 17, கட்டுமாடி 11. நாகப்பட்டினம், தூத்துக்குடி. மாட்டை பாருங்கள், ஈஸியாக பெரிய பிரச்சனைனா ஒரு வண்டிக்கே தான் டயம் இல்லை. இப்போ வந்திருக்க ஊர் பார்த்தீங்கன்னா கோட்டைப்பட்டினம். இப்படியே போனால் அறந்தாங்க போயிடலாம் நீங்கள். கோட்டைப்பட்டினம் டைம் 11:30. கைஸ் இப்போ வந்திருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா மீமசல். ஸோ புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடைசி வருது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட் ஸ்டார்ட் ஆகிடும். 11:45 டைம். 11:45 மீமசல். மீமசல் பஸ் ஸ்டாண்டை பாருங்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தின் முதல் ஊரான எஸ்பி பட்டினம் வந்திருக்கோம். இதே போனீங்கன்னா ஓரியில் போகலாம். ஓரியில் ஒரு ஃபேமஸான சர்ச் இருக்குது, புனித அருளானந்தர். எஸ்பி பட்டினம், சுந்தரபாண்டியப்பட்டினம். சுந்தரபாண்டி எஸ்பி. எஸ்பி டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி. 11:59. ரோஸ் அறந்தாங்கி. கும்பகோணம். கும்பகோணம் ராமேஸ்வரம் வண்டி. ஸோ மக்களே நம்ம தொண்டி ரீச் பண்ணிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 12:15 ஆயிடுச்சு. 12:14. இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது. தொண்டி பஸ் தான் உள்ளே போகிறோம். ஸோ தொண்டியில் நமக்கு வந்து வெயிட்டிங் கிடையாது. இறக்கி விட்டு எழுதிட்டு போகணும், கிளம்ப வேண்டி தான். நமக்கு அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ராம்நாடு தான். இந்த ஏற்ற அறந்தாங்கி வருதாங்க, திருச்செந்தூர் அறந்தாங்கி. பைக்
தொண்டி பஸ் ஸ்டாண்ட். பழனிக்கு வருங்க. BS6 பழனி வண்டி. நேராக போனால் மதுரை 109, ராமேஸ்வரம் 104. பட்டுக்கோட்டை. உப்பூர். ஸோ உப்பூர் வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஊர். ஏன்னா நம்ம ஊர் இப்படி போயிடலாம். நம்ம ஊர் அரசமரம் இல்லையா? ஸோ இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் உப்பூர் போய் சேர்ந்துடலாம். நான் இங்கே இறங்கலை, ராமநாடு போய் இறங்க போகிறேன். போயிட்டு திருப்பி அங்கே தலையில் வரணும். இதான் ரூட்டு. வேட்டு அரசமங்கலம் போடுறீங்களா? பரமுடி ரூட்டு 56 பரமுடி. 1240 உப்பூர். இந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருப்பாலைக்குடி, தேய்பட்டணத்துக்கு முன்னாடி இருக்குது. சிதம்பரமா? காலேஜெல்லாம் இருக்கு. 12:55 டைம். 12:55 தேவிப்பட்டினம். காரில் வந்து ஒரு எவ்வளோ படிச்சு விளம்ப வேண்டியதில்லை. ரைட்டு, நல்லா துணியை பார்த்தே போகிறோம். திருச்சி. மதுரை
ஆல்மோஸ்ட் காலியாகிடுச்சு வண்டி. வண்டி வரிசையை கூட்டிகிட்டு இருக்கு. சும்மா நடந்த வண்டி இப்போ நிறையா வருவாருங்க ராமேஸ்வரத்துக்கு. இது ராமேஸ்வரம், சிங்கமுனி ராமேஸ்வரம். அது திருப்பத்தூர் வண்டி. திருப்பத்தூர் வண்டி சிங்கமுனி வந்து பாவநாசம் வண்டி ராமேஸ்வரம் போகுது. ராமேஸ்வரம் திருச்செந்தூர் நம்ம வண்டி திருச்செந்தூர் ரெடியாகிட்டுருக்கு. பாவம் டிரைவர் அண்ணாவை வந்து சாப்பிட இருக்கார். நானும் சாப்பிடல, அவரும் சாப்பிடல. ஸோ ஃபைனலி நம்ம வீடியோ முடிச்சாச்சுன்னா முடிச்சுக்கிட்டாச்சு. பஸ்ஸு வந்து ஸ்டில் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ 6:15 வரைக்கும் 6 மணி வரைக்கும் போயிட்டுருக்கோம் திருச்செந்தூருக்கு. ஸோ நான் டைம் காமிச்சிருப்பேன். ஒரு சூப்பரான ஒரு ஜேர்னி. அழகான டிரைவர், கண்டக்டர் நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. காலைல விட சாப்பிடல, நான் சாப்பிடல, டிரைவரும் சாப்பிடல. டைம் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு நெக் டு நெக்கு எல்லாம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் அந்த மாதிரி தான். எங்கேயும் நின்றாங்க, பட்டுக்கோட்டை மட்டும் தான் நின்றாங்க. மற்றபடி வேறு எங்கேயுமே நிற்கல, ஸ்டாப்பிங் கிடையாது. எல்லாமே 1 நிமிஷம் அந்த மாதிரி தான் நின்றாங்க. ஸோ இங்கே மட்டும் தான் ஒரு லாங் பிரேக், ஒரு 20 மினிட்ஸ் நிற்கிறேன். ஸோ இங்கே கொஞ்சம் சாப்பிட போயிருக்காப்புல. ஸோ இதுக்கப்புறம் நல்லாயிருக்கும், போயிட்டுருப்பாங்க. என்ன பிரச்சனைனா டைமே இல்லைங்க. அதாங்க இந்த வண்டியில் 8 மணிக்கு வண்டி டிபார்ட் ஆகுது வச்சுக்கலேன். 8 மணிக்குள்ளே அது சாப்பிட்டுக்கிறணும், இல்லை சாப்பிட கொண்டாந்துக்கிறணும். அதை விட்டால் சாப்பிட்ற கஷ்டம்தான். ஸோ இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். வேதாரண்ய மக்களே, உங்களுக்காண்டி தான் இந்த அப்டேட்டு. இந்த பஸ்ஸு வந்து உங்களை விட்டு பிரியறதுக்கு முன்னாடி நீங்கள் அலர்ட்டாக இருந்துக்குங்க. இல்லைன்னா இந்த வண்டி உங்களை விட்டு போயிடும். ஸோ வேதாரண்யத்தில் வந்து இந்த வண்டி ஆப்ரேட் ஆகாது அப்படி தான் கேள்விப்பட்டேன். ஸோ எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, இருந்தாலும் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு அட்வான்ஸாக. ஸோ வேதாரண்யத்தில் வந்து போகக்கூடிய ஒரே லாங் டிஸ்டன்ஸ் வண்டி இந்த வண்டி தான். கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ரை பண்ணும். அப் அண்ட் டவுன் 800 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு வருது. ஸோ சூப்பரான வண்டி. வேதாரண்யம் மட்டுமல்ல, அதை தாண்டி பட்டுக்கோட்டை, முத்துப்பேட்டை, ஸோ அந்த தொண்டி அந்த மாதிரி வர மக்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த வண்டி ஒரே வண்டி தான் இருக்குது. ஸோ தயவுசெய்து எப்படியாவது இதை ரீட்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த வண்டி பட்டுக்கோட்டைக்கோ இல்லை ஓரநாடுக்கோ போயிடும். அப்புறம் உங்களுக்கு வண்டி கிடையாது. ஸோ இது ப்ரீமியம் சர்வீஸ் வண்டி மாதிரி ஆரம்பித்தாங்க. ஆனால் நாளடைவில் பார்த்திங்கன்னா இது சாதாரண எக்ஸ்பிரஸாக போயிடுச்சு. ஏன்னா ஆரம்பிக்கும் போது பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி தான் ஆப்ரேட் பண்ணாங்க. நல்ல வண்டிங்க இது. இப்போ எப்படி இதுக்கு ஆப்போசிட்டில் கலியக்கல் வந்துட்டுருக்கு, அந்த மாதிரி வண்டி ஆப்ரேட் பண்ணாங்க. நாளடைவில் வந்து இந்த வண்டியை அங்கங்கே நிப்பாட்டி எல்லா இடங்களும் நிப்பாட்டி வர மாதிரி இருக்குது. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று டிரைவர், கண்டக்டர்லாம் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, லாங் டிஸ்டன்ஸ் இல்லையா, டைம் கிடைக்க மாட்டேங்குது ரெஸ்டிங். அதனால தான். ஸோ அதனால் எப்படியாவது அந்த ஏரியா மக்கள் வந்து தயவுசெய்து பேசி இந்த வண்டியை ரீட்டைன் பண்ணிவிடுங்க. போயிடுச்சுன்னா நீங்கள் திருச்செந்தூரே போக முடியாது. திருச்செந்தூர் மட்டும் இல்லை, சவுத்தில் எங்கேயும் நீங்கள் போக முடியாது. ராமேஸ்வரத்துக்கு வண்டி போயிட்டுருக்கு. ஸோ அதை தாண்டி உங்களுக்கு கீழே போக முடியாது. ஸோ சூப்பரான வண்டி, ரொம்ப உஷாராங்க, வண்டியை விட்டுறாதீங்க. அதான் என்னோடய அட்வைஸு. ஸோ ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இன்னும் கூட நான் போகலாம், பட் நான் போகணும். நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குது, என் டாக்டருக்கு. அதனால் திரும்பி இறங்கிட்டேங்க. அருமையான ஜேர்னி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். புது பிராண்ட் நியூ வண்டி கொடுத்துருக்காங்க. இது அப்படி ரன் ஆகாமல் தெரியல, பட் சூப்பரான வண்டி இது. ஸ்டாப்பிங் கூட வந்து எல்லா இடங்களையும் முக்கியப்பட்ட இடத்துல நிப்பாட்டினாலேயே எல்லா இடங்களும் போய் நிற்கலை. அது நல்லா தெரிஞ்சது. பட் இதை காட்டிலும் இன்னும் ஸ்டாப்பிங் குறைச்சி இன்னும் என்ன சொல்கிறது, டைமுக்கு போகலாம். அது உங்கள் கையில் இருக்குது. ஸோ அதனால் பார்த்துங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு சூப்பரான வண்டி தான். தேங்க்யூ ஃப்ரம் டாக்டர் பேசு.